ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள், குடியிருப்புகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, ஆவடியில எந்த பகுதியில மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க? 4 நாட்களாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழைகள் பொழிந்து வருகிறது. இந்த நிலையில திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆவடி, பொன்னேரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பெய்த கடுமையான மழையினால் ஆவடியில் இருக்கக்கூடிய வசந்த நகர், சரஸ்வதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் வெள்ளக்காடாய் மிதந்து வருகிறது. அந்த வசந்த நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த பகுதியிலிருந்து தவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு சாலைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடி முதல் 4 அடி தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனால் அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு தலைமை செயலாளரோ அல்லது முக்கிய அமைச்சர்களோ வந்து பார்க்கும்போது ஸ்ரீராம் நகர் என்று ஒரு சுத்தமான பகுதியை மட்டும் கொண்டு அழைத்து சென்று காண்பிக்கிறார்கள். ஆனால் வசந்த நகர், சரஸ்வதி நகர், தென்றல் நகர் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு எந்த அதிகாரியும் அழைத்து செல்வது இல்லை என்று இந்த வசந்த நகர் பகுதி மக்கள் பெரும் குறையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் ஆவடி வர இருக்கிறார். அவரு கூட வசந்த நகர் அப்பகுதிக்கு அழைத்து செல்வதற்கு அதிகாரிகள் திட்டமிடவில்லை. அவர்கள் ஸ்ரீராம் நகர் பகுதியை குறிவைத்து சுத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளையே அதிகாரிகளை அழைத்து கொண்டு, அமைச்சர்களை அழைத்து கொண்டு காமித்து போட்டோ எடுத்து போட்டு விடுகிறார்கள். ஆனால் தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதிகளுக்கு யாரையும் அழைத்து வரவில்லை என்று வசந்த நகர் பகுதியில் மக்கள் பெரும் குற்றச்சாட்டாக சுமத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.